அனைவருக்கும் வணக்கம். 10th நியூ தமிழ் புக் இயல் 7 கவிதை பேழை சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். இன்று எங்கும் வணிகம் எதிலும் வணிகம். பொருட்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதில்தான் உலக நாடுகளும் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். இன்று செல்ல பண்டை காலந்தொட்டே வாணிகமும் தொழிலும் ஒழுங்குமுறையுடன் சிறந்திருந்ததை இலக்கியங்கள் காட்சிப்படுத்துகின்றன. அவற்றுள் ஒன்றே மருவூர் பாக்க காட்சி. மருவூர் பாக்கம் வண்ணமும் சுண்ணமும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருக இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா வளம்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமொடு கூலம் குவித்த கூல வீதியும் காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன்விலை பரதவர் வெள்ளுப்பு பகருனர் பாசவர் வாசவர் பல்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும் கஞ்சகாரரும் செம்பு செய்குனரும் மரம்கொள் தச்சரும் கருங்கை கொள்ளரும் கண்ணுள் விளைஞரும் மண்ணீட்டு ஆளரும் பொன்சை கொள்ளரும் நன்களம் தருணரும் துண்ணக்காரரும் தோளின் துண்ணரும் கிளியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி பழுதியில் செய்வினை பால்கெழு மாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வலுவின்றி இசைத்தல் வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறு குறுங்கைவினை பிறர் வினையாளரோடு மறு இன்றி விளங்கும் மருவூர் பாக்கமும். இந்திர விழா ஊரெடுத்த காதை அடி 13 முதல் 39 வரை. சொல்லும் பொருளும். சுண்ணம் நறுமண பொடி. காருகர் நெய்பவர் சாலியர். தூசு பட்டு துகிர் பவளம். வெறுக்கை செல்வம் நொடை விலை. பாசவர் வெற்றிலை விற்போர். ஓசுவர் எண்ணெய் விற்போர். கண்ணுள் விளைஞர் ஓவியர். மண்ணீட்டாளர் சிற்பி. கிளி துணி. பாடலின் பொருள். புகார் நகர மருவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ண குழம்பு சுண்ணப்பொடி குளிர்ந்த மனச்சாந்து பூ நறுமண புகை பொருட்கள் அகில் முதலான மணப்பொருட்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருக்கின்றனர். இங்கு பட்டு முடி பருத்தி நூல் இவற்றினை கொண்டு அழகாக பின்னி கட்டும் கைத்தொழில் வல்லுநரான நெசவாளர் வாழும் வீதிகள் உள்ளன. இங்கு பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொன்னும் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகளும் உள்ளன. மேலும் இவ்வீதிகளில் வேறு பல பண்டங்களின் விற்பனை நடைபெறுகின்றன. 8 வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெருக்களும் உள்ளன. மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் பிட்டு வணிகம் செய்பவரும் அப்பம் சுடுபவரும் கல் விற்கும் வளைச்சியரும் மீன் விற்கும் பரதவரும் உள்ளனர். மேலும் வெண்மையான உப்பு விற்கும் உமணரும் வெற்றிலை விற்பவரும் 7 முதலான 5 நறுமண பொருள் விற்பவரும் பல வகையான இறைச்சிகள் விற்பவரும் எண்ணெய் வணிகரும் இங்கு வணிகம் செய்கின்றனர். இவற்றுடன் அத்தெருக்களில் பல்வகை பொருட்களை விற்கின்ற கடைகளும் உள்ளன. வெண்கலம் செம்பு பாத்திரங்கள் செய்வோர், மரத்தச்சர், இரும்பு கொள்ளர், ஓவியர், மண் பொம்மைகள் செய்பவர், சிற்பிகள் ஆகியோர் உள்ளனர். பொற்கொள்ளர், ரத்தன வேலை செய்பவர், தையற்காரர், தோல் பொருள் தைப்பவர், துணியாலும் கட்டைகளாலும் பொம்மைகள் செய்பவர் ஆகியோர் உள்ளனர். இவ்வாறாக பழுதின்றி கைத்தொழில் பல செய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் இங்கு நிறைந்துள்ளன. குழலிலும் யாழிலும் குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம் என்னும் 7 இசைகளை சரி க ம ப த நீ என்னும் 7 சொரங்களை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும் பாணர்களின் இருப்பிடங்களும் உள்ளன. இவர்களுடன்
மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில் செய்வோர், பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் உள்ளன. இவை அனைத்தும் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்க பறந்து கிடந்தன. வண்ணமும் சுண்ணமும் எண்ணும்மை பயில் தொழில் வினைத்தொகை மயங்கிய மயங்கு கூட்டல் இ பிராக்கெட் இன்னு ஈ கூட்டல் அ மயங்கு பகுதி இன் இறந்தகால இடைநிலை இன் புணர்ந்து கெட்டது ஈ உடம்படுமை அ பெயரச்ச விகுதி. ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தா மணிமேகலை புனைந்தான் நந்தா வளையாபதி தருவான் வாசவனும் கீதான் திளையாத குண்டலகேசிக்கும். காப்பியங்களை இப்படிதான் வரிசைப்படுத்தணுமா. சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. தணிகை உலா தெரியுமா? பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி. காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாளூர் என்னும் இடத்தை அடைந்தனர். தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம். இடப்பக்க வழியாக சென்றால் திருமால் குன்றம் அழகர் மலை வழியாக மதுரை செல்லலாம். இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன. அவ்வழியாக சென்றால் 3 வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம். கோவலனையும் கண்ணகியையும் கவுந்தி அடிகள் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்து சென்றார். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையில் இருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சுருளிமலை சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தாள். உரைப்பாட்டு மடை உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள். உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. உரைப்பாட்டு மடைங்கிறது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை. நூல்வெளி சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தின் இந்திரவிழா ஊரெடுத்த காதையிலிருந்து இப்பாடப்பகுதி எடுத்தாளப்பட்டுள்ளது. ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. இது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்ற 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள். நன்றி.